ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைல் உங்களுக்கு கடலக்குழம்பு ஆப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு வேறு லெவல் பட்டை கலப்பு. நீங்களே இதே மெத்தடில் இப்படியே செஞ்சு பாருங்கள். நான் ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், நான் எப்போவுமே நிறைய வெங்காயம் சேர்த்திக்குவேன். 1/2 கிலோ சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் குறுமிளகு ஜீரகம், மெயினாக குறுமிளகு ஜீரகம் எல்லாத்துலேயுமே போடுவேன். ஏன்னா என் ஜீரக ஸ்மெல்லோ ஜீரகமோ என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி போட்டு அரைச்சி கொடுத்தா ஒன்றுமே தெரியாது. அதனால் ஜீரகம் போட்டு நல்லா ப்ரௌன் ஷேடு வரணும். நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வணக்கி கொடுத்துட்டே இருங்க. சிம்மில் வைங்க, வணக்குங்க. ஆமாம், கரிஞ்சிற போது கொஞ்சம் சிம்மில் வச்சு வணக்கிட்டு அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் போட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கலக்கி கொடுத்துட்டே இருங்க வடச்சட்டியில். ஆமாங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு, இது ஒரு டிப்ஸு தாங்க, அந்த வேக வச்சுள்ள கடலை அதையும் போட்டு வெங்காயத்து கூட ஒரு கலக்கி அரைச்சி எடுத்துருங்க. ஏன்னா அந்த கடலை அந்த குழம்பும் திக்னஸ் கொடுக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த கடலை இந்த வழியாகவும் நம்மளுக்கு உள்ளே போகும் இல்லையா? அதனால தான் எப்போ வெங்காயம் அரைச்சாலும் இந்த கடலை குழம்பு வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கரண்டி கடலை எடுத்து போட்டு அரைச்சி, வலுவலுன்னு ரொம்ப வலுவலுன்னு அரைக்காதீங்க, ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம அந்த வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், மிளகாத்தூளெல்லாம் போட்டங்காட்டிக்கு அதை அரைச்சி ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழம்பு கலக்கிறக்குமே ஒரு வச்சுருக்கோம் இல்லையா, கொண்டக்கடலை வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு வடச்சட்டி வச்சுக்கலாம். நம்ம ஒரு தாளிப்பு இருக்குது. ஆமாங்க, அந்த தாளிப்புக்கு வடச்சட்டி வச்சுக்குவோம். வடச்சட்டி வச்சு ஆயில் ஊற்றி கடுகு, ஒரு 3 தக்காளி, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா மையாக வணக்கணுங்க. இது அந்த குழம்புல கொட்டுறக்கு தான், சரிங்களா? நல்லா மையாக வணக்கிங்க. நம்ம குழம்பு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கடலை, தேங்காய், அந்த இது வெங்காயம் எல்லாம் அரைச்சதெல்லாம் கலக்கி வச்சுருக்கோம். அதை கூட இதையும் கொட்டிடுங்க. இந்த தக்காளி வணக்கி வச்சு இல்லையா, இதையும் கொட்டிடுங்க. கொட்டிட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்து ஸ்டவ்வில் வைங்க. ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. திக்னஸ் ஆகும், தண்ணி ஊற்றணும் நீங்கள். ஏன்னா நம்ம கடலையை அரைச்சி ஊற்றிருக்கு இல்லையா, கொஞ்சம் திக்காகும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருங்க, அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் பாருங்கள். அவங்க நல்லா கொதித்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூளை போட்டு இறக்கிடுங்க. அப்பப்பப்பா, இறக்குனதுக்கப்புறம் தாங்க தோசை, இட்லி, ஆப்பம். மெயினாக ஆப்பம் தான் இது. குழம்பு ஆப்பம் வேறு லெவல். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக ஆப்பம் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலே அவங்க பாட்டுக்கு ஆப்பம் சாப்பிட்டே இருப்பாங்க. நீங்களே இதே மெத்தடில் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு அந்த கடலையை ஒரு கரண்டி அரைச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த திக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழம்புல. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க, வேறு லெவலாக இருக்கும். இந்த குழம்பு நல்லா இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. எதாக இருந்தாலும் ஒரு கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்னு, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைக்கறியும் ஆப்பமும். ஓகே.